அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது தோரணமலை பரம்பொருள் ஸ்ரீ முருகப்பெருமான் அவர்களின் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த ஆலயமானது தென்காசி மாவட்டம் கடையம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இயற்கை எழில் சூழ்ந்த இடத்தில் அமைந்துள்ளது. இங்கே மூலவராக பரம்பொருள் ஸ்ரீ முருகப்பெருமான் அவர்கள் அருள் பாலித்து வருகிறார். பொதுவாக இந்த மலைக்கோயிலுக்கு செல்ல நேர கட்டுப்பாடுகள் அதிக அளவில் உள்ளன. அவை அதிகாலை 5 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை மட்டுமே பக்தர் இங்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். கருத்தில் கொண்டு பக்தர்கள் இங்கே செல்லலாம். இந்த ஆலயம் இருக்கின்ற இடம் அனைத்துமே சித்தர்களுடன் மிகவும் நெருக்கமானதாகவும் நிறைய சித்தர்கள் வாழ்ந்து வந்து தவம் செய்து வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஸ்ரீ முருகப்பெருமான் அவர்களை பெற்றும் இடமாகவும் இந்த ஆலயம் சிறப்பாக விளங்குகிறது. இந்த மலையானது சுமார் 800 அடி உயரம் கொண்ட மலையாகும். இதன் மொத்த படிக்கட்டுகள் 1193 ஆகும். பொதுவாக இந்த ஆலயத்திற்கு மலையேறி செல்லும் பக்தர்களின் வசதிக்காக ஆங்காங்கே தொடர்ச்சியாக 6 இடங்களில் மண்டபங்கள் நன்றாக அமைக்கப்பட்டுள்ளது. இங்கே இருக்கும் பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்கள் சன்னதிக்கு அருகில் எந்த நிலையிலும் எந்த காலகட்டத்திலும் மாற்றாத ஒரு நீர் ஊற்றொன்று தீர்த்தமாக இங்கே உள்ளது. இந்த தீர்த்தமும் அதிலிருந்து தான் முருகப்பெருமான் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் தினசரி சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன. மேலும் பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்களின் சன்னதிக்கு அப்படியே நேர் எதிரே அருள்மிகு பத்ரகாளியம்மன் தன் குழந்தையை பாதுகாத்து பாதுகாவல் தெய்வமாக அங்கு சிறப்பாக அருள்பாலித்து வருகிறார். நாம் பரம்பொருள் முருகப்பெருமானை வணங்குவதற்கு முழு முதற் பரம்பொருள் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் வணங்கிவிட்டுத்தான் நாம் முருகப்பெருமான் அவர்களை தரிசிக்க வேண்டும். அதை தவிர பரம்பொருள் சிவபெருமான் அவர்களும் பரம்பொருள் விஷ்ணு பெருமான் அவர்களும் பரம்பொருள் லட்சுமி தேவி அவர்களும் பரம்பொருள் சரஸ்வதி தேவி அவர்களும் சப்த கன்னிமார்கள் போன்ற நிறைய காவல் தெய்வங்களும் இந்த ஆலயத்தில் உள்ளன. எப்படி ஒரு பௌர்ணமியும் பரம்பொருள் சிவபெருமான் அவர்களுக்கு திருவண்ணாமலையில் கிரிவலம் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் செல்லுகின்றார்களோ அதுபோல தோரணமலையிலும் பௌர்ணமி என்று கிரிவலம் செல்கின்றனர் இந்த முருகப்பெருமான் ஆலயத்திற்கு. இவர்கள் செல்லும் கிரிவல பாதையில் இந்த ஆலயமானது 6.5 கிலோமீட்டர் தூரம் கொண்டது. பொதுவாக இந்த ஆலயத்தில் இந்த கார்த்திகை மாதத்தில் பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்களுக்கு சிறப்பு பூஜைகள் நிறைய நடைபெறுகின்றன. அவை வருடகால பூஜை. மேலும் உழவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக விவசாயத்தில் நம் மக்கள் செழித்து உயிர்கள் அனைவருக்கும் தேவையான உணவுகள் தங்கு தடையின்றி கிடைக்கும் வகையில் இந்த வருடம் கலச பூஜை சிறப்பாக செய்யப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் விதை நாற்று உள்ளிட்ட அனைத்து உயிர் பொருட்களும் கொண்டு வந்து இங்கே பரம்பொருள் ஸ்ரீ முருகப்பெருமான் அவர்களுக்கு உரிய இந்த பூஜை முறையில் வைத்து மேலும் மலைப்பகுதியில் இருந்து 21 கலசங்களில் தொடர்ந்து தீர்த்தம் எடுத்து வரப்படுகிறது. அதை எடுத்து வந்து பரம்பொருள் ஸ்ரீ முருகப்பெருமான் அவர்களுக்கு அபிஷேகம் செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. அனைத்துமே இங்கே சிறப்பாக நடைபெறுகிறது. குறிப்பாக அங்கே இருக்கும் முருகப்பெருமான் அவர்கள் விவசாயத்திற்கு உதவும் முக்கிய கடவுளாகவும் சிறந்து விளங்குகிறார். ஒவ்வொரு முறையும் தங்கள் நிலத்தில் விளைந்த நெல்மணி தானியங்கள் உணவுப் பொருட்கள் விவசாய பொருட்களாக கருதப்படும் ஏற்கலப்பை பரம்பு வடிக்கும் மரம் நீர் இறைக்கும் பொருட்கள் கோணை போன்ற பல்வேறு வேளாண்மை கருவிகள் அனைத்தையும் இந்த ஆலயத்திற்கு எடுத்து வந்து சிவபெருமான் அவர்களின் ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். அடுத்ததாக ஒவ்வொரு முறையுமே இவர்கள் இந்த ஆலயத்திற்கு எடுத்து வரும்போது அவர்கள் கோயில் நிர்வாகத்தின் சார்பாக சிறப்பான முறையில் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு சமூக சேவைகளுக்கான சிறப்பு தோரண மாலையான விரதம் சிறப்பு விருந்தாக அறிவிக்கப்பட்ட அவர்கள் திருக்கரங்களால் வழங்கப்படுகிறது. இந்த விருது வழங்கும் நாளில் ஒவ்வொரு நாளும் சிறப்பு அன்னதானம் அன்று நாள் முழுவதுமே ஒவ்வொரு முறையும் தோரணமலையில் முருகப்பெருமான் அவர்களின் ஆலயங்களில் சிறப்பாக வழங்கப்பட்டு வருகிறது. அனைத்து விதமான கலை நிகழ்ச்சிகள் முருகப்பெருமான் அவர்கள் பக்தி பாடல்கள் அற்புதமான நிகழ்ச்சிகள் போன்ற அனைத்து நல்ல நிகழ்ச்சிகள் போன்றவை இந்த ஆலயத்தில் சிறப்பாக நடைபெறுகின்றன. பொதுவாக இந்த ஆலயத்திற்கு ஒவ்வொரு முறையும் வரும் பக்தர்கள் தங்களுக்கு தேவையான மனக்குறைகள் அனைத்தையுமே பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்கள் கூறிவிட்டு அவரை வணங்கிய பின் செல்கின்றனர். அடுத்த வருடம் அந்த குறைகள் தீர்ந்த பின்னர் முருகப்பெருமான் அவர்களுக்கு நேர்த்தி கடனாக காவடி எடுத்தும் பாத யாத்திரை அங்கு இருக்கும் மக்கள் சென்று அன்னதானம் வழங்குதல், கோயில் பணிக்கு உங்களால் முடிந்த அளவு திருப்பணிக்கு கொடுத்து உதவ வேண்டும், முடிந்தால் கொடுக்கலாம்.
பண உதவிகள் செய்தல், மலைப்பாதைக்கு சீரமைப்பு மற்றும் முருகப்பெருமான் அவர்களுக்கு தேவையான அபிஷேகங்கள் செய்வதற்கான பூஜை பொருட்கள் எண்ணற்ற அனைத்துமே உங்களால் முடிந்த அளவு ஒவ்வொரு சிறப்பம்சமாக கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு சிறப்பம்சம் நாட்களிலுமே பக்தர்கள் தினசரி வழங்கி வருகின்றனர் இந்த பொருட்களை. கார்த்திகை மாத திருவிழா நாளில் ஆலயத்திற்கு செல்ல நம் நண்பர்கள் விரும்பினால் நாங்கள் மேலே குறிப்பிட்டுள்ள நேர கட்டுப்பாடுகளை மதித்து இந்த ஆலயத்திற்கு முறையாக சென்று நாம் பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்களின் ஆசீர்வாதங்களை பெற்று அவருடைய வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாறு பல்வேறு வாழ்க்கை வாழ்ந்து மகிழ்ச்சியாக இருக்குமாறு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.